பாண்டிக்கு வந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. பட் நான் தான் அவங்க சிச்சி என்னடா அவங்க ஆட்டோ பாட்னு கூப்பிட்றேன் பார்த்தீங்களா. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுவோம். நம்ம ஃபேமிலியோட நேம் தான் ஆட்டோ பாட்ஸ்னு நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனல் யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்டு பைக்கை பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் எடுத்து போடுவேன். அண்டு மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிட்டா ஆட்டோ பாட்ஸ்ன்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இந்த பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் ஒரு 30 பிளேஸை கவர் பண்ணுறது. நான் பாண்டியில் இருக்கேன். பாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி டூரிஸ்ட் பிளேஸ் அண்ட் நியரஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு 30 நாளைக்கு ஒரு 30 பிளேஸை கவர் பண்ணுற மாதிரி ஐடியா. அண்ட் இன்றைக்கி டே ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராக் பீச்சில் தான் இருக்கேன். பாண்டிக்கு வர ஐடியா இருக்கவங்க மேபி பாண்டியை சுற்றி பார்த்துட்டு போகிறவங்க நிறைய பிளேஸு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு மேபி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு ஏன்னா ஹிடன் பிளேஸ் எதனா இருந்தால் இதில் தேடி கண்டுபிடிச்சி நானும் விளாக் எடுக்க போகிறேன். அண்டு பாண்டிக்கு வர விருப்பமாக இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்டு வாங்க மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோ பஸ் டைம் எத்தனை 11:42 ஆகுது. அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/5/2024. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராக் பீச் தான் டியூட். அண்டு வந்து ராக் பீச் வந்து பார்த்திங்கன்னா போக்குள்ளே நான் வந்து நேரு ஸ்ட்ரீட் வழியாக போயிடலாம். அந்த ரோடு லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஏன் திரும்ப நான் இந்த ரோடு லைஃப்பை காமிக்கிறேன். இந்த ரோடு லைஃப் மட்டும்தான் ஜேஜேன்னு இருக்கும். அதுவும் எப்படி திரும்ப துணி கடை நகை கடை அது மட்டும்தான் இருக்கும். மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் வைப்பாங்க. அதனால தான் சரி நம்ம போகிறோம் இந்த வழியில் போயிடலான்னு சொல்லிட்டு இந்த வழியில் வந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதுவே ஜனம் கம்மி டியூட். இன்னும் ஏர்லி மார்னிங்லாம் வந்தால் இதோடு நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ஒரு 8-9 மணிக்கெலாம் எல்லோரும் யாரை கட்டிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு ஷாப் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க கடையெல்லாம். எப்பாடி உஸ்ஸு அப்படி வந்துட்டு என் வண்டியில் கை வச்சு எனக்கு பிடிக்காது. வண்டியில் கை வச்சாலே இதேமாரி பண்ணால் ஒரு சாரி கூட கேட்டு போல. எனக்கு டென்ஷன் ஆகுது டியூட். அந்த டாக் பார்த்தீங்களா செவ க்யூட்டில். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி டாக்லாம் முன்னாடி வச்சுட்டு ட்ரைவ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பட் என்ன பண்ணுறது, டாக் வளர்கிறதுக்கு வீட்டில் இடமும் கிடையாது, வீட்டில் பர்மிஷனும் கிடையாது. அப்படி பர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டா எப்படியாச்சும் ஒரு டாக் வாங்கிடுவேன். டாக் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு செம்மையாக போகலாம் டியூட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒயிட் டவுனுன்றது என்ன தெரியுமா, நம்ம எப்படி சொல்கிறது, கரெக்டாக அந்த ரோடு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அண்ணன்லேருந்து இது வரைக்கும் ஒயிட் டவுன் தான் டியூட். ஃபுல்லாக ரைட் சைடில் போனாலும் சரி லெஃப்ட் சைடில் போனாலும் சரி இந்த எண்டிங் வரைக்கும் அந்த லாஸ்ட்டு ரோடு எண்ட் ஆகிற வரைக்கும் அது ஃபுல்லாக ஒயிட் டவுன் தான். ஐயோ நான் எந்த வழியில் போகலான்னு பிளான் போட்டேன். ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காந்தி ஸ்டாச்சு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே வண்டியை விட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். சரி டியூட், நான் கிட்ட போய்ட்டு விளாகை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுவீங்க. நம்ம ஃபேமிலியோட நேம் தான் ஆட்டோ பாட்ஸ்னு பேர் வச்சுருக்கேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டியூட். ஆலன் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எப்படி சொல்கிறது, அந்த மூவியை நான் கூட பார்த்தது கிடையாது. ஆலன் கால் டிரைவின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க டியூட். நல்லா இருக்குல்ல ஆலன் இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது வேறு ஒரு பேரில் வரும், நான் இதில் போட்டேன். திஸ் இஸ் ரைட் சைடில் வந்து பாரதி பூங்கா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்டாச்சு. பரவாயில்ல ஜனமே அவ்வளோ கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக்கை அங்கே பார்க் பண்ணிவிட்டு டூத்லெஸ் அங்கே விட்டுட்டு அப்படியே வாக்கிங்கில் போக வேண்டியதான் டியூட். ஆனால் இந்த பார்க் இருக்குது பார்த்திங்களா, வெரி 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 ஒஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறாங்க டியூட். சவுண்டை மட்டும் லிசன் பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:53 ஆச்சு. அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கோம். அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரு ஸ்டாச்சு இருக்குது. அண்டு பின்னாடி ஒரு ஆலமரம் தெரியுதா, நல்லாயிருக்கும் அந்த ஆலமரம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கொடி. ஆனால் இதில் ஒரு நாள் கூட இதில் கொடி ஏற்றி நான் பார்த்ததே கிடையாது. என்றைக்கு தான் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன். என்றைக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் இன்றைக்கி ஏற்றுறாங்கன்ட்டு இந்த கொடியை. தியாக பெருஞ்சுவர் டியூட். இதில் என்ன பண்ணுனா அந்த ட்ரிபியூட்னு வால்னு இருக்குல்ல, ட்ரிபியூட்னா ஆக்சுவலாக என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷே தெரியாது அவ்வளோவோ. ட்ரிபியூட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூகுள் அக்கா கிட்டே கேட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிபியூட்னா வந்து எப்படி சொல்கிறது,
கீழே போட்டிருக்க தியாக பெருஞ்சுவர்னு சொல்லிட்டு ஆனால் அதை பார்க்கல. கூகுள் அக்கா கிட்ட கேட்டு அதில் என்ன போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தேன். டியூட் திஸ் இஸ் எ ஓல்டு லைட் ஹவுஸ். அப்போ புது லைட் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெரியுமான்னு தெரியல. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் புது லைட் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதாண்டி பழைய லைட் ஹவுஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலாம் இங்கே தான் நடந்து போயிட்டுருப்பேனா. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு தண்ணி இருக்கும். இப்போ தண்ணிலாம் எடுத்துகிட்டு ஆனால் இடம் உள்ளே சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. என்ன பில்டிங் தான் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. டியூடு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் சொல்லி இறக்குறாங்களாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அம்மா வந்து கூப்பிட்டாங்க, தம்பி என்னையும் ஃபோட்டோ எடுப்பான்னு சொல்லிட்டு. அண்டு கிட்டே போனோடனே அவங்க செங்கல் இறக்குற வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் இது இங்கே என்ன கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே தெரிலன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் இல்லாமலாம் கட்டுறாங்க. அதை எனக்கு ஒரு ஐடியா தான், எனக்கு ஒரு டவுட்டு. சரி வெயிட் பண்ணுங்கள், இந்த வியூ மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல டியூட் பிளேஸ்லாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெயில் நாள் இப்போ தான் ஆரம்பிச்சிக்குது. ஆனால் இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டே பை டே வந்து பார்த்திங்கன்னா பீச்சாண்ட வந்து பார்ப்பேன் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் நாள் போக போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாயிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சம மழை பெய்யுது. டெய்லியும் ஒரு வாரம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இது என்ன புரியல. இயற்கை வந்து பார்த்திங்கன்னா வெயில் நாளில் மழை பெய்யுது, புதுசாக இருக்குது. டியூட் இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதேமாதிரி செடியாக தான் இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த பிளேஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock தான் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்கள். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜனம் அதிகமாக இருப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஜேன்னு இருக்கும் இந்த இடத்துல ஜனம்லாம். டியூடி இப்போ ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதேமாதிரி நான் வெளியூர் திண்டிவனம் போனோம், எனக்கு ஒரு 20 ரூபா இருந்தால் தர முடியுமான்னு கேட்டார். நான் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி நிறைய பட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன்னா பஸ் ஏற போயிட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து தம்பி இதேமாரி நான் எங்கள் ஊருக்கு போனோம் 100 ரூபா தரேன்னு கேட்டார். நான் ஜிபே என் ஃபோன் நம்பர்லாம் தரேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம். சரி அவர் ஃபோன் நம்பர்லாம் தந்திருக்காருல, சரி 100 ரூபா கொடுத்துட்டேன். 100 ரூபா கொடுத்துட்டு நான் ஒரு 1 வீக் ஒரு 3 or 4 daysக்கு அப்புறம் வந்து அவருக்கு நான் கால் பண்ணுறேன். காலும் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் பார்த்துட்டு எந்த ரிப்ளையும் கிடையாது. சரி நானும் வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி 100 ரூபாவோட இதோட யாருனா கேட்டால் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னியோட வெறுத்து விட்டுட்டேன். இதேமாரி யாருனா கேட்டால் கொடுக்குறது கூட கிடையாது. டியூட் இது நிஜமாலே ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட்டு நான் அவரை பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கவே கண்டுபிடிச்சிடல. அவர் ட்ரிங்க் தான் பண்ணியிருக்காரு அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் குடிக்கவே இல்லை. எனக்கு எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு காசு கொடுத்து என்னால் அவர் ட்ரிங்க் பண்ணணும்னு வச்சுங்க, இப்போ எனக்கு தான் மன கஷ்டமாக இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் நான் அவ்வளோ மோஸ்ட்டாக யாருனா காசு கேட்ட கொடுக்க மாட்டேன். ஏன்னா டைம் இருந்தால் சாப்பாடு வேணால் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ பாண்டிக்கு வந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. இந்தமாரி நிறைய பேர் கேட்பாங்க. கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தால் அப்புறம் உங்ககிட்ட எதுவும் இருக்காது. கேட்டாங்கன்னா சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு மட்டும் கேளுங்க. வேறு எதனா இல்லை எனக்கு காசு தான் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்பாங்க. ஓகேவா, இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. எனக்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தேன்னா, தம்பி ஏன்பா கொடுக்குற, அவர் இந்த 10 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கட்டி வாங்கி குடிப்பேர் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு அப்பயே மனசு உடஞ்சிருச்சு. என்னடா நம்ம பாவம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபாவில் அவங்க குடித்து எப்படி சொல்கிறது, அந்த 10 ரூபா அவங்க சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்ல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் தான். அந்த 10 ரூபாயை அவங்க சேர்த்து வச்சு குடிக்கிறதுக்கு அப்படின்னா அவ்வளோ சாப்பாடோட குடி முக்கியமானு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் மோஸ்ட்டாக காசே கேட்டால் கொடுக்கவே மாட்டேன். அதாவது சாப்பாடு கேட்டால் சாப்பாடு வேணாம், டைம் வரக்குள்ளே வாங்கி தந்துடுவேன் நான். அண்டு நீங்கள் பாண்டிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க டியூட். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் தனியாக இருந்தாலும் சரி, எனக்கு எதனா கஷ்டம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நின்றுட்டுருப்பேன். அங்கே நின்றுட்டு நைட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியும் பண்ணுவேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குச்சை கையில் எடுத்துகிட்டு எதனா ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பேன். அங்கே போகிறவங்க வரவங்களாம் என்னடா தம்பி பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்பாங்க. சும்மா டைம் பாஸுக்கு வரைஞ்சிட்ருக்கேன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க போகிறவங்க இவன் பைத்தியம் நினைக்கிறேன் இன்னமும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தனிமையை பற்றி. தனியாக நின்று ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். அண்டு அதெல்லாம் ஒரு வேறு லெவல் ஃபீல் டியூ தனியாக இருக்கிறதுலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கக்குள்ளே சரி ஒரு விளாக் எடுப்போன்னு சொல்லிட்டு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
மை ஃபேவரட் பிளேஸ். இப்போ கூட சரி, எங்கள் அம்மா கூட வந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தான் வந்து எங்கள் அம்மா அங்கே விட்டுட்டு உட்கார வச்சுட்டு வந்துட்டு நான் இங்கே தான் வந்து நின்றுட்டுருப்போம் பாட்டை கேட்டுட்டு. ஆனால் அதெல்லாம் தனி ஃபீலுங்க. எப்படி சொல்கிறது, தன்னை எறிதல். நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன பிடிக்கும், ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண முடியும் தெரியும். அதனாலே நான் நிறைய டைம் தனியாக தான் இருப்பேன். ஏன்னா தனியாக இருக்க கூட தான் நிறைய ஐடியாவும் வரும், நல்ல வந்து கரெக்டாக ஒரு மைண்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் தனியாக தான் இருப்பேன். அதான் தனியாக இருக்குள்ள இந்த பீச்சுக்கு வந்துடுவோம். இந்த வியூவை பாருங்களேன். டியூட்டி எனக்கு ஒரு டவுட்டு, அது ஒரு எல்லோ கலர் பில்டிங் மாதிரி தெரியுதுல்ல, அது என்ன தான் பில்டிங்னு எனக்கும் ரொம்ப நாள் தெரியாமல் தான் இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வா, அலை வந்து எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? அது என்ன தான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டியூட்டி, அந்த பில்டிங் என்னன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பழைய ஃபோன் இருக்கக்குள்ளே, பழைய ஃபோன் சரி இப்போ இந்த ஃபோனும் சரி, நிறைய வீடியோஸ் எடுப்பேன். அதுமாரி நிறைய வீடியோஸ் எடுத்து ஏன்னா சோஷியல் மீடியாவில் போடுவேன். ஏன்னா பேக்ரவுண்டில் சாங் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு விளாக் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை தான் சொன்னால், சரி இதேமாரி ஒரு டாஸ்க் இல்லை இதேமாதிரி ஒரு சீரியஸ் பண்ணாண்டா, 30 நாளைக்கு ஒரு 30 பிளேஸ்க்கு பாண்டியில் இருக்குது, பாண்டி நியரஸ்ட்டு பிளேஸ் இல்லை பாண்டியில் இருக்க பிளேஸ்லாம் ஒரு 30 நாளைக்கு 30 வீடியோ போடாண்டா அப்படின்னு சொன்ன ஐடியா கொடுத்தாங்க. இதுவும் செம்ம ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி தான் வந்து Day 1. எப்படி போகும்னு தெரியல, பட்டு மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க டியூட். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிக்கு வர போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் எந்த பிளேஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த பிளேஸுக்கும் போய்ட்டு விளாகை கண்டினியூ பண்ணுறேன் டியூட். விளாக் கண்டினியூ பண்ணல, டே பை டே எப்படின்னா இன்னொரு நாளைக்கு நீங்கள் சொல்கிற இடத்துக்கு போய்ட்டு விளாக் பண்ணுறேன் டியூட். மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி தானே இருக்குது. ஒரு 6 o'clock ஒரு 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஸ்டாச்சு பக்கத்துலேயே தான் இருக்கும். செம்ம புறா டியூட். இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். செம்மையாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, லைட்டாக கழுத்துக்கு போட்டோன்னு வச்சுக்கோ, செம்மையாக பறக்கும். அது நிறைய பேர் என்ன தரம் பண்ணுவாங்க, எப்படி சொல்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு பாருங்கள், அந்த காலடையெல்லாம் தெரியுதா, சாப்பிட்டுட்டே இருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கையை வடிச்சிட்டு இப்படி பண்ணுவாங்கள்ல, அப்படி பண்ணக்குள்ளே அப்படி புறா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பறக்கும்ல, அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த புறாவை சாப்பிட்றதுக்குள்ளே கழிச்சு விடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க, இதேமாரி பேர்ட்ஸை துரத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. டியூட் இங்கே பார்த்தீங்களா ஒரு மீன். அதனால் இங்கே வந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு இயர்லி மார்னிங்காக வாங்க, ஒரு 6 and ஒரு 7 o'clock வர பாருங்கள். பிகாஸ் ஒரு சன்ரைஸும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அதையும் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் டியூட். அது எங்கடா அது ஒரு வியூ தெரியுதில்ல, சூப்பராக இருக்கும் டியூட். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்லாம் கரைப்பாங்க. எப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டப்பே பண்ணுவாங்க டியூட். எப்படின்னா ஒரு மண் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த தெரிதில்ல அந்த மேலே இப்போ ஏறி வரணும், அங்கெல்லாம் மண் கொட்டிட்டு சரி சமமாகிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி தூக்குற மிஷின் தூக்கிட்டு வந்து இது மேலே நிற்கும். அந்த ஐயோங்கடா அது மேலே நின்று அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடலில் இறக்கி கடலுக்குள்ளே ஒரு வண்டி மாரி வச்சுருப்பாங்க, இல்லைக்க வண்டி மாரி வச்சுருப்பாங்க, அப்படி ஆள் வச்சுருப்பாங்க. அந்த கிரேன் இருக்குல்ல தூக்கின்னு போகிறது, அதை வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த தண்ணி வரைக்கும் அனுப்பிட்டு தண்ணியில் எடுத்து போடுவாங்க டியூட். ராக் பீச் வந்து ஏன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்க நிறைய பிளேஸ் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் இது வச்சுருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுத்தால். அதுவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூ பூக்குமா, அது கீழே அங்கே வச்சா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க நிறைய பிளேஸ் இருக்குது ராக் பீச்சில். நீங்கள் க்ரியேட்டிவாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மரத்தில் கூட சாய்த்தி வச்சு நல்லா எடுக்கலாம் ஃபோட்டோலாம். அண்டு இங்கே எப்படி சொல்கிறது, பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீச்சுனால் இந்த ராக் பீச் ஒன்று தான் டியூட். எப்படி சொல்கிறது, எல்லா யூசேஜுக்கும், ஜாகிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, எப்படி சொல்கிறது, நிறைய மல்டிபிள் யூசேஜுக்காக நிறைய யூஸாக இருக்குது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸும் இது ஒன்று தான் டியூட். எல்லாம் எப்படி சொல்கிறது, பீச்சுக்கு போகணும்னு நினச்சாலே எல்லோரும் கரெக்டாக இந்த பீச்சுக்கு தான் வருவாங்க. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாண்டி பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது, தெரியுதா, அந்த சைடு இருக்குது பாண்டி மெரினா வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தான் தெரியும் டியூட். அது ஒரு பைக் தெரியுதா, அது என்ன பைக்குன்னு தெரியுமா, V3 டியூட். நம்மளுடைய ட்ரீம் பைக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிடணும் R15 V3S. ஓகேவா, R15 V3 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, R15 V3S டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்காட்டியும் வாங்கிடணும் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். எப்படின்னா அதுக்குள்ளே எப்படின்னா காசு சேர்த்து வைக்கணும். பார்க்கவே செம்ம அழகாக இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும் டியூட்டி எனக்கு V3நாலே.
டியூடு அது ஒரு 2 குட்டி பசங்க போகிறானுங்களே, அவனுக்கு குடுக்குன்னு ஓடியாந்து இந்த பீச்சை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே செம்ம ஹாப்பியாக சொல்கிறானுங்க. நம்மளும் சின்ன வயசில் எவ்வளோ சின்ன சின்ன பிளேஸுக்கு போனாலும் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் மெச்சூர்டாக இதெல்லாம் ஒரு பிளேஸா, நம்ம இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏளனமாக நினைப்போம். பட் அந்த பிளேஸ் தான் நமக்கு சின்ன வயசில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்த்திங்களா. இதுதான் வாழ்க்கை. அந்த சின்ன சின்ன முயல் போகிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, முயல் சொல்கிறேன், அணில் போகிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம் சின்ன வயசில். பட்டு இன்னமும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் வாழ்க்கையே அப்படியே ஃபுல்லாக வாழ்ந்து எல்லாத்தையும் சலித்த மாரி என்னடா இது வெறுத்து போய் உக்காந்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா. பட் ஆனால் அதுமாரி சின்ன வயசுலாம் வேறு லெவலுங்க. எதுவுமே தெரியாமல் ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். சின்ன சின்ன விஷயத்தை பார்த்தாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும். டியூட் நம்ம ராக் பீச்சில் அந்த லாஸ்ட்டும் போயாச்சு, இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேம்பாலம் மாரி ஒன்று இருக்கும், ரொம்ப இடிஞ்சு போயிருக்குல்ல. பட் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் டியூட், எனக்கும் அது மேலே நடந்து போனது ரொம்ப ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, ஒரு நாள் கூட அங்கே போக முடியல. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. பட் பிகாஸ் மீறி அதையும் மீறியும் ஒரு 2-3 பேர் அங்கே இருக்காங்க. அதேமாரி நானும் ஒரு நாளாச்சு அந்த பாலத்தில் நடந்து போனேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை. டியூட்டு அங்கே ஒரு பழைய லைட் ஹவுஸ்னு ஒன்று சொன்னேன்ல, தெரியாது மேபி இங்கேருந்து பார்க்க. பட் புது லைட் ஹவுஸ் இதோ இருக்குது பாரு டியூட். பட் அந்த லைட் ஹவுஸ் மேலே, அந்த பழைய லைட் ஹவுஸ் மேலே யாரும் ஏற விட மாட்டாங்க. பட் புது லைட் ஹவுஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் மேலே போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் மேபி ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் டியூட். இந்த வியூவை பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு செம்மையாக இருக்கும் டியூட் இந்த வியூலாம். நீங்கள் பாண்டியில் இருக்கீங்கன்னா, பாண்டியில் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வரீங்கன்னா கண்டிப்பாக ராக் பீச்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிற மைண்டில் வச்சுக்கிங்க. நிறைய பிளேஸ் இருக்கீங்க ஃபோட்டோ எடுக்க. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு வாக் போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண்லாம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் ரைட் சைடில் அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும். அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ஆட்டோபடி இதோட நம்ம லாக் என் பண்ணிக்கிறேன். அண்டு டே 2ல் என்ன பிளேஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள். அண்டு நம்ம டே 2 பிளேஸில் பார்க்கலாம். அண்டு நீங்கள் எதனா பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த பிளேஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போயிட்டு ஏன்னா ஒரு டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் லாக் எடுக்கிறேன். அண்டு நம்ம சேனல் ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு இதோட லாக் என் பண்ணிக்கிறேன். பபாய் டியூட். ஏன்னா வெளியே போகிறதா தான் பார்த்து சேவாக போயிட்டு வரேங்க. அண்டு பைக்கில் லாங்கில் போகிற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போயிடுங்க, ஓகேவா? சரி, இதோட லாக் என் பண்ணிக்கிறேன். பபாய் டியூட். பார்த்து பாருங்கள்.